Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnananjanasalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Mukam karoti vachalam bandhum langayate girim Yatkripātamaham vande Shri Gurum Jilataranam Paramanandam Madhavam Shri Chaitanyamīśwaram Namo Vishnupadaya Krishna Krishnaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadadeshadarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajani Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna Mahaprabhu ki jai, Srila Prabhupada ki jai. Nitai Gaura Premanande, Hare Hare Mo, Hare Krishna. ஆடிக்கலாமா 3.24 ஓகே ஹரிப்ரியா மாதாஜி நீங்க எடுத்துட்டீங்களா ஓகே 23 பிரபுஜி 23 பார்த்தோம் லாஸ்ட் டைம் பார்த்தோம் 23 பார்த்துட்டோமா ஆமா ஆமா ஓகே கடைசியா பார்த்தோம் நான் இருக்கு 24 பார்க்கறோம் நீங்க படிக்கிறீங்க 24 படிங்க மாதாஜி ரெடி ஆயிட்டீங்களா சரி பாப்பா நீங்க படிங்க பிரபு 24 படிங்க நல்லா சொல்றோம் ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா படிங்க உத்சீதே யுர்ஹிமே லோகா உச்சிதே யுர்ஹிமே லோகா ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கர்ஷகர்த்தாஷ்யாம் உபஹன்யாம் இமாம் பிரஜாஹ படிங்க ப்ரோ நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்களெல்லாம் சீரழிந்து விடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாழிகளின் அமைதியையும் அழித்தவனாகி விடுவேன். பொது சமூகத்தின் அமைதியை கெடுக்கும் தேவையற்ற ஜனத்தொகை வர்ணசங்கர எனப்படும். இத்தகு சமுதாய தொல்லைகளை தடுக்க சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் அமைதியையும் முறையான ஒழுங்கையும் தானாகவே பெறக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர். இத்தகு முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அவதரிக்கும் போது தானே சட்ட திட்டங்களை நிலைநிறுத்துகிறார். பகவானே எல்லா உயிர்வாழிகளின் தந்தையாவார். உயிர்வாழிகள் வழி தவறி நடந்தால் அதற்கான பொறுப்பு மறைமுகமாக பகவானை சென்றடைகிறது. எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார். நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் அவரை போல் நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமமல்ல. குழந்தை பருவத்தில் பகவான் கோவர்த்தன மலை தூக்கியதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த மனிதனுக்கும் இது இயலாத காரியம். அவரை நகல் செய்ய முயலாமல் அவரது உபதேசங்களை பின்பற்றவே நாம் முயல வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 10.33, 33, 30, 31 இதனை உறுதிப்படுத்துகிறது. படிக்கணுமா பிரபு? படிக்க முடியுமா இல்லையா? எடுக்கலையா நீ? ஓகே நான் படிக்கிறேன். படி. சரி நான் படிக்கிறேன். நைதத் சமாச்சரே ஜாதோ மனசாபி அன்னீஸ்வரः வினஷ்யதாச்சரன் மோத்யாத் யதாரோதோ விதீஜம் விஷம் ஈஸ்வராநாமசத்யம் ததைவாச்சிரிதம் கவச்பச்சே
तेषां यत् स्वभावाचो युक्तं बुद्धिमां तत् समाचरेत्. படிங்க ப்ரோ. பகவான் மற்றும் அவரால் சக்தியளிக்கப்பட்ட தொண்டர்களது அறிவுரைகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அவரது அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவை. புத்திசாலி மனிதனால் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும். இருப்பினும் இவர்களுடைய செயல்களை நகல் செய்யாதபடி மிக கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி விஷத்தை குடிக்க முயலக்கூடாது. சூரிய சந்திரர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஈஸ்வரர்களின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகு சக்தியின்றி உயர் சக்தி கொண்ட ஈஸ்வரர்களை நகல் செய்ய முடியாது. கடல் போல் திரண்ட விஷத்தை சிவபெருமான் குடித்தார். ஆனால் சாதாரண மனிதன் ஒரு துளியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம். சிவபெருமானின் செயல்களை நகல் செய்வதால் மரணத்தை விரைவாக அழைக்கிறோம் என்பதை மறந்து கஞ்சா போன்ற போதையூட்டும் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சிவபெருமானை நகல் செய்யும் சில போலி சிவபக்தர்களும் உண்டு. இதுபோல கோவர்த்தன மலையை தூக்குவதில் தமது இயலாமையை மறந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களும் பகவானின் பிரேம நடனமான ராசலீலையை நகல் செய்ய விரும்புகின்றனர். எனவே சக்தி வாய்ந்தவர்களை நகல் செய்வதை கைவிட்டு அவர்களது அறிவுரைகளை கடைபிடிப்பதே சிறந்தது. தகுதியின்றி அவர்கள் இடத்தில் அமர முயல்வதும் தவறு. முழுமுதற்கடல் சக்தி சற்றுமில்லாத பல அவதாரங்கள் நடமாடிக்கொண்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. அதனால பகவான் என்ன சொன்னாரோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு கடைபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, சில வந்தால் புதுசாக ஏதாவது பண்ணலாம், நம்ம இஸ்கான் இப்படி இருக்கேன், நம்ம கொஞ்சம் ஏதாவது நம்ம திருத்தலாம் இஸ்கானை. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து எப்பயுமே எப்படின்னா, இது வந்து அவரோக பந்தா, மேலேருந்து கீழே வருது. ஓகேவா? அதனால இதில் வந்து நம்ம திருத்தங்கள் தான் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. இது வந்து நான் பகவான் என்ன சொன்னாரோ அது வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, அதை நம்ம கேட்டு அப்படி நடக்கணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கடமை. இதை வந்து நம்ம இமிடியேட் பண்ணுறதோ, இமிடியேட்னா நம்ம வந்து அப்படி அவர் மாதிரியே பண்ணுறது. அவர் எப்படி கோவர்த்தனை தூக்கினா நம்மளும் அதே மாதிரி தூக்கலாம். என்ன வியாதி என்னன்னா, நம்மளும் கிருஷ்ணர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய வியாதியே. அதனால இந்த உலகத்தில் வந்து நமக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். என்ன ப்ரெஸ்கிரிப்ஷன்? நீங்கள் சொன்னதை கேட்டு நம்ம நடக்கணும். அவ்வளோதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 16 மாலைகள் கிளாஸ் நடக்கும்போது கிளாஸ் நல்லா கவனிக்கணும். ஆசிரியர் எடுத்துட்டியா? கரெக்டாக எடுத்துட்டியா? நல்லா கிளாஸை கவனிக்கணும். நல்லா நம்ம ஸ்லோவெல்லாம் நம்ம அங்கே என்ன பண்ணுறோமோ அந்த காரியத்தை கரெக்டாக பண்ணணும். நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த புதுசாக வந்தவங்களாம் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து இந்த இன்னோவேஷன், இந்த மாதிரி அத்தாரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வேத மறுபடி பார்த்தீங்கன்னா தத்வித்திய பணிபாதேன பரிப்பிரஷ்யன சேவையா உபதேசந்தி தேஞானம் ஞான பிரதர்ஷனா. அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடக்கிறது தான் வந்து நம்ம வேத மறுபடி. ஓகே, அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் வந்து 4வது அத்தியாயத்தில் 34 ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சிவபெருமான் காரியத்தை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? கடைசியில் பாய்சன் குடிச்சான்னு இறந்து போயிடுவார். சிவபெருமான் கடலளவில் பாய்சன் விஷத்தை கொடுத்தார், இவர் துளி அளவில் பாய்சன் குடிச்சாலும் இறந்துடுவார். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு என்ன பண்ணணும்னா நடந்துக்கணும். நம்ம வந்து திருத்தத்துக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பண்ணா மாதாஜி. நம்ம அடுத்தது போகலாம். ஹரிபிரியா மாதாஜி. ஹரிபிரியா மாதாஜி ஓகேவா ஆயிட்டீங்களா? அவர் லெக்சர் அடங்கிட்டாரா? உங்களால் முடியுமா? முடியாதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களால் முடியுமா ஹரிபிரியா மாதாஜி? ஓகே பிரபுஜி. இல்லையா, லேகேஷி வாய்ஸ் தான் கேட்குது. உங்க வாய்ஸ் கேட்குது. இப்போ கேட்குது. சரி, 25 சக்தா கர்மன் அவித்வாம்சோ. பிரபுஜி எடுத்துட்டு இருக்கேன் பிரபுஜி. எடுங்க. 25 சக்த கர்மணி அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத யதா குர்வந்தி பாரத பூர்யாத் வித்வான் சதா சக்தः பூர்யாத் வித்வான் சதா சக்தः சிகேஷு லோக சங்கிரஹம். சிகேஷு லோக சங்கிரஹம். படிக்க மாட்டேங்க. Translation: as the ignorant perform their duties with attachment to result,
The learned may similarly act but without attachment for the sake of leading people on the right path. என்னாச்சு அழுதுட்டு இருக்கா? அவ்வளோ கொஞ்சம் கவனிங்க, என்னாச்சு? பிரபு 25 பிரபு 25 மாதாஜி, 25 25. என்ன மாதாஜி? ஹரிபிரியா மாதாஜி 25 மாதாஜி, பிருந்தா மாதாஜி. ஓகே 3.25. ஓகே, அவங்க பாப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறா, போயிட்டாங்க. வீட்டில் போட்டுங்க. மகாராஷ்டிரா வந்துட்டாங்களா பிருந்தா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சரி சரி வரேன். இன்னைக்கு அவர் எடுக்கணும். லாஸ்ட் எடுப்பேன். நான் சொல்ல கூப்பிடுறேன், அவசரம் இல்லை. படிக்கணுங்களா? இல்ல என்னாச்சு? நீங்க பாப்பாக்கு என்னாச்சு? நான் கேட்டேன்ல. இல்ல பிரபுஜி, அவங்க தான் இது அவங்க தாத்தா கிட்ட போன அழுதுட்டு இருந்தா பிரபுஜி. அதான் பிரபுஜி. ஓ இல்ல, நான் பக்கத்துலயே வச்சுக்கோங்க, அவன் கவனிக்கணும் கிளாஸ்லாம். இல்ல அவ எங்க பிரபுஜி? அவ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கானா? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கானா? இல்ல அப்பா கிட்ட போய் அங்க விளையாடணும்னு விளையாடாத ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. சரி பரவாயில்ல. சரி நீங்க பர்பட் படிங்க, பர்பட் படிங்க. A person in Krishna consciousness and a person not in Krishna consciousness are differentiated by different desires. A Krishna conscious person does not do anything which is not conducive to development of Krishna consciousness. He may even act exactly like the ignorant person who is too much attached to material activities. But one who is engaged in such activities for the satisfaction of the sense gratification, whereas the other is engaged for the satisfaction of Krishna. Therefore, the Krishna conscious person is required to show the people how to act and how to engage the results of action for the purpose of Krishna consciousness. Thank you, Mataji. Hare Krishna. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட மக்களும் ஆக்ட் பண்ணுவாங்க, மீன்ஸ் ஆக்ட்னா நடத்துவாங்க, மீன்ஸ் வாழ்க்கையை நடத்துகிறாங்க, வெளியில் உள்ளவங்களும் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வில் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க? கிருஷ்ண உணர்வுக்கு பாதிப்பு வராத மாதிரி உள்ள வாழ்க்கையாக நடத்துகிறாங்க. ஓகே, எல்லா ஆக்டிவிட்டியும். ஆனால் அதர் பர்சன் என்ன பண்ணால் தன்னுடைய சென்சஸ் புலன்களை திருப்திப்படுத்துக்காக நடத்துகிறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா கிருஷ்ண உணர்வு வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த அதர் பர்சன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப்னா என்னன்னா, நீ பண்ணுறதுலாம் தப்பு தான், நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அவரை என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாரு தெரியுமா கிருஷ்ணர்? 12வது அத்தியாயத்தில் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா பிரபு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாரு? நீ எனக்கு நீயே நினச்சிட்டே இருக்கணும்னு சொல்கிறார். மனசில் ஃபுல்லாக என்ன நினச்சிட்டே இருக்குன்றார். அது முடியலையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் முடியலையா? எனக்கு வந்து உங்கள் ஃப்ரூட்ஸ் உள்ள ஆக்டிவிட்டி ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருங்க. அதுவும் முடியலையா? எனக்காக நீங்கள் உழைங்க. அதுவும் முடியல, நல்ல காரியம் ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த மாதிரி வேதங்கள்லாம் கிரியேட் பண்ணது அதான் எல்லாருக்குமே ஒரே அளவில் வந்து எல்லாம் முன்னேறிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்க அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோடு சேர்த்து என்ன பண்ணிடணும், கிருஷ்ண உணர்வை இந்த வாழ்க்கை இருக்கும்போதே பிக்கப் பண்ணிக்கணும். ஒன்லி என்ஜாய்மெண்ட் பத்திரம் இருந்தால் என்ன ஆகிடும், அது வந்து ரஜோகுணம். கடைசியில் எதில் தான் முடியும்? துன்பத்தில் தான் முடியும். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் முடியும் போது எப்படி இருக்கும்? தாங்க முடியாத வழியில் இருக்கும். ஓகே, ஆரம்பத்தில் சத்துவகுணத்தில் வந்து லைஃப் வந்து கஷ்டமாக இருக்கும், படுத்துனாங்கன்ற மாதிரி தோணும், ரொம்ப கடினமாக இருக்கும் வாழ்க்கை. ஆனால் முடியும் போது ரொம்ப சுகமாக இருக்கும். இதான் ஸ்ரேயஸ் பிரேயஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஓகே, ஸ்ரேயஸ்னா லாங் டேர்ம், ஓகே, பிரேயஸ்னா ஷார்ட் டேர்ம். அதனால் லாங் டேர்முக்கு என்ன பெனிஃபிட்ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த லாங் டேர்ம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைங்களை படிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, விளையாண்டே இருக்குன்னா எல்லாம் பிடிக்கும். ஓகே, அதே லாங் டேர்ம் எது பெனிஃபிட் சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வில் உள்ளவங்க என்ன பண்ணோம், அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க அந்த பாத்தில் போயிட்டு கிருஷ்ண உணர்வுக்கு வருவாங்க. ஓகே, பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் ரெண்டு இருக்குது. என் கிருஷ்ண உணர்வை எடுத்தவங்க வந்து நிவர்த்தி மார்க்கம், நெகேஷன், வேண்டாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ரூல்ஸ். பிரவருத்தி மார்க்கத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வேத முறைப்படி வாழ்க்கை நடத்துறது பிரவருத்தி மார்க்கம். கிருஷ்ண உணர்வுக்கு வந்து நிவர்த்தி மார்க்கம் வந்து அது மேலே பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ 26 பிருந்தாமதாஜி நீங்கள் 26 3.26. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ நான் படிக்கிறேன். ந புத்தி வேதம் ஜனயே அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயே சர்வ கர்மாணி
பரித்யஜேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். வித்வான் யுக்த சமாச்சரன். படிக்க மாட்டாரு. விதிக்கப்பட்ட கடமைகளில் பலன்களில் கற்றுக்கொண்டுள்ள அறிவற்றவர்களின் மனதை அறிஞர்கள் குழப்பக்கூடாது. செயலிலிருந்து விலகுவதற்கு ஊக்குவிக்க கூடாது. மாறாக பக்தி உணர்வுடன் செயல்படுவதன் மூலம் எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் படிப்படியாக முன்னேறுவதற்காக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். பொருளுரை இதுவே எல்லா வேத சட்டங்களின் இறுதியாகும். எல்லா சட்டங்களும் எல்லா யாகங்களும் உலக செயல்கள் எவ்வாறு நடத்துவதெனவும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் கூறப்பட்டுள்ள எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காகவே. ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு புலனுணர்ச்சியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதால் அவர்கள் அந்த எல்லை வரை மட்டுமே வேதங்களை பயில்கின்றனர். ஆனால் வேத சட்டங்களின்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனுணர்ச்சியினாலும் பல்நோக்கு செயல்களாலும் ஒருவன் படிப்படியாக கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்படுகிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக்க கூடாது. மாறாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணரின் சேவையில் எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை புலனுணர்ச்சிக்காக உழைக்கும் அறிவற்ற மனிதனும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடைய அறிஞர் வாழ வேண்டும். அறிவற்றவனின் செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் சிறிதே கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவனை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நேரடியாக இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்தி விடலாம். இத்தகைய அதிர்ஷ்டசாலி மனிதனுக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிப்பதால் பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலம் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் மாமிச உணவு சாப்பிட்றான்னு வச்சுக்கோமே, அவர் காளி மாதாக்கு ஆஃபர் பண்ணி வேத முறைப்படி நீங்கள் அமாவாசை இருக்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலேஷன் இருக்கு. ஏன் இந்த ரெகுலேஷன்னா, அவர் சாப்பிடவே கூடாது, அதுதான் கரெக்டான பாத். ஆனால் அவரால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லாட்டர் ஹவுசஸில் போய் கசாப்பு கடையில் போய் டெய்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நாள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகே, இந்த மாதிரி ரெகுலேட்டட் லைஃப், இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேதங்களை கொடுத்துருக்காங்க. பொருளுணர்ச்சி தான் பண்ணுறாங்க. இந்த பொருளுணர்ச்சியும் ஒரு கட்டுப்பாட்டில் பண்ணுறாங்க. ஓகே, இதை நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது. நமக்கு விஷயம் தெரியும், அவங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனால என்ன பண்ணக்கூடாது, கிருஷ்ண உள்ளவங்களும் அவங்க குழப்பக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு உடனே வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, அவங்களை என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கிருஷ்ணோடர் கொடுக்கறதுக்குள்ள ஆக்டிவிட்டி பண்ணலாம். அவங்கள சேன் பண்ண வைக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம், கீர்த்தனில் கலந்து வைக்கலாம். இந்த மாதிரி பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன வேணால் புரிய வரும். ஓகே, ஆனால் இதில் பாருங்களேன், அதே மாதிரி கொஞ்சம் கிருஷ்ண உணர்வு வந்தவங்களும் என்ன பண்ணலாம், வேதங்களை கடைப்பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அப்போ ஒரு கிருஷ்ண உணர்வு கொஞ்சம் வந்துருச்ச பிறகு நான் ராகு கோயிலுக்கு போகிறேன், கேது கோயிலுக்கு போகிறேன், இது பண்ணுறது தவறு. அதான் பண்ணுங்க. ஸ்லைட்லி டெவலப்டு கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் may directly be engaged in the service of Lord without waiting for other Vedic formulas. மற்ற வேதிக் ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இவெல்லாம் உபநயனம் பண்ணியிருக்கணும், இப்போ ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் டிடி பக்கத்தில் போகணும், இல்லைன்னா அவங்க எதுவும் வச்சு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நமக்கு கிடையாது. செகண்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டாருன்னா அவருக்கு குவாலிஃபைட் இருக்குன்னா அவர் டிடி ஒர்ஷிப் பண்ணலாம் டெம்பிளில். ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டோன்னா வீட்டில் டிடி வச்சுக்கலாம். ஓகே, குரு மகாராஜ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டவசமான பர்சன் வேதிக் ரூல்ஸ் எல்லாமே பண்ணணும், ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண அவசியம் கிடையாது. சொல்லுவாங்களா சில பேர் இறந்த உடனே 16 நாளைக்கு கோயிலுக்கே போகக்கூடாதுங்க, இது ஒரு ரிச்சுவல்ஸ் இல்லையா? இது கிருஷ்ண உணர்வு ஸ்லைட்லி டெவலப்டு பர்சன் நீ நாட் ஃபாலோ திஸ். ஏன்னா இது என்ன பண்ணாரு, அவர் கிருஷ்ண உணர்வு நிலை பெற்றுட்டார். இதுதான் பிரபாத போட்டிருக்காரு, மே டைரக்ட்லி பை இந்தியன் சர்வீஸ் ஆஃப் லார்ட் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் எனி வேதிக் ரிச்சுவல்ஸ். ஏன்னா கிருஷ்ண உணர்வை ஃபாலோ பண்ண மற்ற வேதிக் ரிச்சுவல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ
அதோடைய பலன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, அதனால் நம்ம வந்து இஸ்கானில் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, இந்த அப்படி முன்னேற முன்னேற என்ன என்ன மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய ஒர்ஷிப்லாம் பண்ணுவோம். நாங்களும் நிறைய டெமிகாட்ஸ் போட்டோம் வச்சுருந்தோம். அப்படி ஒன்று ஒன்றா இங்கே முன்னேற முன்னேற என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படி எல்லாமே போயிட்டு கடைசியில் ஆல்டர் வந்து ஃபுல்லாக கிருஷ்ணனுடைய ஆல்டராக வந்துட்டோம். ஓகே, அதனால் இது முன்னேற்றம்ங்கிறது கிருஷ்ணனில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்கோ அதுக்கேற்ற என்ன நம்மளுடைய சேஞ்சஸும் அது வந்துடும். ஆசி, நீ படிக்கிறீங்க. அடுத்தது 27 நீ படி. பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமுடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. கொஞ்சம் கட்டிப்படி. Thinks himself as the doer of activities and that are in actuality carried out by three modes of material nature. ஸோ ஆன்மீக அந்த ஈகோ இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து நான் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 3 விதமான மோட்ஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த காரியங்களை பண்ணுறாங்க. இது அவருக்கு தெரியாது. பர்பட் படிங்க. Two persons in Krishna consciousness and other in material consciousness working on the same level may appear to be working on the same platform, but there is a wide gulf of difference in their respective positions. The person in material consciousness is conceived by false ego that he is the doer of everything. He does not know the mechanism of the body is produced by material nature, which works under the supervision of Supreme Lord. A materialistic person has no knowledge that ultimately is under control of Lord Krishna. The person in false ego takes all credit for doing everything independently, and that is symptom of nuisance. Nuisance. அறியாமை. He does not know that this gross and settled body is a creation of material nature under the orders of Supreme Personality of Godhead, and as such his bodily and mental activities should be engaged in the service of Krishna in Krishna consciousness. Ignorant man forgets that the Supreme Personality of Godhead is known as Rishikesha, or the master of senses of the material body, due to his long misuse of his senses in self-gratification. He is factually bewildered by the false ego, which makes him to forget his eternal relationship with Lord Krishna. வெரி நைஸ், தேங்க்யூ. ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா, அகங்காரம் தான் நான் தான் இந்த உடல் நினைக்கிறது. ஓகே, அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவர் இந்த ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணும்போது நான் பண்ணுறேன் பாரு, அவர் இறங்கிட்டாருன்னா களத்தில் இறங்கிட்டா கலக்கிடுவாருங்க. அப்படியே இந்த அகங்காரம் நம்ம பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அவர் என்ன நினைப்பாரு, என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் அது நான் தான் காரணம்னு நினைப்பார். அது காரணம் யாரெல்லாம் 5 விதமான காரணம் இருக்கு. யாருக்கு தெரியும்? ஆன்லைனில் ஒரு ஆக்டிவிட்டிக்கு 5 விதமான காரணம் இருக்கு. 5 விதமான காரணம். ஏதாவது ஒரு காரணம் 2 காரணம் சொல்லுங்க. 5 விதமான காரணம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு இருக்கு. நம்ம பண்ணல ஆக்சுவலா 5 விதமான காரணம் தெரியல. சரி சொல்லுங்க. இங்க காலா, கர்மா, ஜீவா, பரமாத்மா, எண்டிவர், முயற்சி. அதிஷ்டானாம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக்பிதம் விவிதாஷ்டா பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இதுதான் பகவத்கீதை சொல்றாங்க. 5 விதமான காரணம் இருக்கு. ஓகே, அந்த டைம் நல்ல டைமா இருக்கணும். தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடும்போது சில சமயம் அசுரர்கள் வின் பண்ணுவாங்க, தேவர்களுடைய டைம் இல்லை. அப்போ அதே மாதிரி சில சமயம் தேவர்கள் வின் பண்ணுவாங்க, அப்போ அசுரர்கள் டைம் கிடையாது. டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம். ஓகே, அதே மாதிரி நம்முடைய முயற்சி, எண்டிவர், அதிஷ்டானம் பதார்த்தத்தை கர்மம் ச விதக்கம். அந்த உபகரணங்கள் நம்முடைய உடல், இந்த ஆன்மா, அப்புறம் பரமாத்மா, தெய்வம்னா கடைசியில் உள்ள காரணம்.
சரி, தெய்வம் இப்போ 4 காரணம் கரெக்டாக இருந்து தெய்வத்தோடைய காரணம் சாங்ஷன் இல்லைன்னா அந்த காரியம் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். ஓகே, அதனால எந்த ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தாலுமே இப்போ வந்து நான் நல்லா படித்தேன், மார்க் நல்லா வாங்கிட்டேன், சூப்பராக எல்லாம் நடந்துச்சு, பா சரியான மார்க்கு, நல்லா எல்லாம் பெரிய படிப்பு கிடச்சிச்சு, நல்லா போயிட்டு முன்னேறிட்டு இருக்கேன், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போன பிறவியில் இவர் பண்ண நல்ல ரிசல்ட்னால அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஜென்ம ஐஸ்வர்யா சுத சிபிர், நல்ல பிறப்பு, நல்லா படிக்கக்கூடிய அறிவு கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த காரணம்லாம் நிறைய இருக்குது. அந்த டைம் எல்லாம் சேர்ந்து தான் என்ன அவர் வந்து சக்ஸஸ் மாதிரி கொண்டு வருது. அதனால் நம்ம அகங்காரம் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நான் பண்ணதுனால எல்லாம் சரியாயிடுச்சுங்க, இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிருக்காது, நான் கொஞ்சம் சுதாரிச்சிருந்தேன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அது கிடையவே கிடையாது. அந்த டயத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து டெஸ்டினி. ஓகே, மாயாவுடைய அந்த விதிப்படி நடக்கும். கிருஷ்ணவில் உள்ளவங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது. ஜோசியத்தை போய் கேட்டு காட்டினாலும் அது அவரால் கணிக்க முடியாது. அவர் கணிச்சாலும் அது நடக்காது, ஏன்னா கிருஷ்ணன் மாற்றிடுவார். ஓகே, அதனால இந்த அகங்காரம் உள்ளவங்க நினைப்பாங்கன்னா நான் தான் பண்ணு நினைப்பாங்க. ஆனால் இவங்க கிருஷ்ணவனோட ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கும் இந்த மாயில் இருக்கவங்களுக்கும் சேம் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் கல்ஃப் ஆஃப் டிஃபரன்ஸ்ன்றாங்க. இப்போ பான்கடலை கடையும் போது அந்த வாசுகி பாம்பை வச்சுருக்காங்க, நடுவில் மந்திரா மவுண்டன் இருக்காங்க, கீழே கூர்மாவதார் இருக்காங்க. இதை ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் கடை பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பாம்பு வலி தாங்க முடியாது, என்ன பண்ணுது, கக்குது, தீய கக்குது. தேவர்களும் பகவானும் தலை சைடு நிற்கிறாங்க, அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க, வால் சைடு நிற்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து குறைஞ்சவங்க கிடையாது, நாங்கள் தான் அந்த சைடு நிற்கணும், தலை சைடு நாங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி தலை சைடு போகிறாங்க. உடனே பகவான் சொன்னபடி தேவர்கள் இந்த சைடு தர்றாங்க, வால் சைடு தர்றாங்க. தீ கத்துறோன்னா அதுலேயே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அசுரர்களும் சரியான உழைப்பு, நல்ல உழைப்பு உழைக்கிறாங்க, 2 பேரும் உழைக்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் உழைப்பு தான். அசுரர்களும் உழைக்கிறாங்க, தேவர்களும் உழைக்கிறாங்க. ஆனால் அமிர்தம் யார் கிடைச்சது? அமிர்தம் யார் கிடைச்சது? தேவர்களுக்கு தான் கிடைச்சிச்சு. கரெக்டா? கரெக்ட். அசுரர்கள் கிடைக்கல. ஏன்னா பகவான் படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அசுரல் கிடைக்கும். அகங்காரத்தில் நடக்கிறாங்களே அந்த அசுரர்கள்லாம் பகவான் நம்பவே மாட்டாங்க. நான் அப்படி நடக்கிறேன், இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த 3 மோட்ஸோடைய நேச்சர் நடக்கிறதுனால அவங்க வந்து பீவில்டட் பை இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்து ஏமாற்றப்பட்டாங்க. ஸோ அதனால அந்த அந்த ஸ்டோரியில வந்து அமிர்தம் கிடைக்கல அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே கிருஷ்ணவனில் உள்ளவங்களும் வெளியில் உள்ளவங்களும் ஒரே ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. கிருஷ்ணனோட உள்ளவங்க எப்படி பண்ணுறாங்க, ரிஷிகேஷன், கிருஷ்ணனுடைய குழந்தை திருப்தி படுத்துறதுக்காக உழைக்கிறாங்க. ஓகே, இதுதான் கிருஷ்ணவனர். கிருஷ்ணவனர்னா ஆக்டிவிட்டி நிறையா இருக்கும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா மாதாஜி ஸ்கூப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ போட்டேன்ல எவ்வளோ ஐட்டம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஒரே ஆளுகளை பண்ண முடியாது, நிறைய மாதாஜிஸ். அதனால நேற்று பேரே சொல்லலை, நிறைய பேர் எல்லா மாதாஜிஸ் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஹரே கிருஷ்ணன் சொல்லி முடிச்சிட்டோம். இவ்வளோ பேர் உழைப்பில் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி பிரபுஜிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், ஆக்டிவிட்டி சேர்ந்து தான் கிருஷ்ணவனர். ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறது வந்து கிருஷ்ணவனர் கிடையாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா என்ன ஆகுனா, ஏட்டு சுரத்தாய் கறிக்கு உதவாது. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப மினிமல் எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, இது எஃபெக்ட் இருக்கும், ஆனால் மினிமலான எஃபெக்ட் இருக்கும். யாரெல்லாம் ஆச்சாரிய வாட்ஸை கேட்டு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்கும், நிறையா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதுதான் கிருஷ்ணவர்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம். ஓகே, இப்போ 28 போகலாம். நம்ம மலைவாசல் 28. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தத்வவித்து மகாபாஹோ தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணகர்ம விபாகயோ குணாகுணேஷு வர்த்தந்த குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. இதி மத்வா ந சஜ்ஜதே. படிங்க ப்ரோ. பலம் பொருந்திய புஜங்களை உடையோனே, பக்தியில் செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றின் வேறுபாட்டை நன்கு அறிந்திருப்பதால் பூரண உண்மையின் ஞானமுடையவன்.
புலன்களிலும் புலனுகர்ச்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. பொருளுரை: பூரண உண்மையை அறிந்தவன் பௌதிக தொடர்பில் தனது இழிநிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான். தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜடப்படைப்புக்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். நிம்மதியான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சமே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறோ ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருப்பதையும் உணர்கிறான். தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவன் இணைக்க வேண்டும். ஆகவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜட புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்று இல்லாதவனாகி விடுகிறான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எல்லா விதமான பௌதிக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. அவ்விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளில் பூரண உண்மையை அறிபவன் பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என்று அறியப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெய கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ அதனால் கிருஷ்ண உணர்வுள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா does not engage himself in the senses and sense gratification. ஓகே, புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. புலனுணர்ச்சியில் ஈடுபடுத்தினா என்னது? கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணோம், இப்போ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம், நம்ம டிவியில் நல்ல ப்ரோக்ராம் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஊர் சுற்றலாம், அப்படி ஒரு சினிமாவுக்கு போயிட்டுலாம். இப்படி புலனுணர்ச்சி தனக்காக ஏதாவது பண்ணுறது. சின்ன பசங்க பண்ணுறது ஓகே, நல்ல வயசாகி எல்லாம் 40-50 வயசு வந்துடும், அப்புறமா என்ன பண்ண முடியாது, இந்த புலன் நுகர்ச்சி விட முடியாது. குட்டி பசங்களே நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, உடனே விட்டுருவாங்க, பிரம்மச்சாரியாக இருந்து அப்படி போயிடுவாங்க. அப்படி போக முடியாத மேக்ஸிமம் கலியுகத்தில் அப்படி கிடையாது. ஓகே, அவங்க எப்படி அனுபவிச்சு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஓரளவு அனுபவிச்சு பழகும், இதை விட முடியாது. ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண வரையும் பீட்ஸ் கையில் இருக்க வரையும் கொஞ்சம் நேரம் அப்படி ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ போதும், ரொம்ப கிட்ட போகக்கூடாது பக்தியில். ஓகே, இவ்வளோ போதும், நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடும், நம்ம உணவுலாம் தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம வேலை ஏதாவது நம்ம பேப்பர்லாம் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், குப்பையெல்லாம் மனசில் ஏற்றிக்கலாம். என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ரீச்சிங் கோர்ஸில் படிக்கிறது வேறு, அப்படியே அது இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறது சில பேர். ஓகே, அதுக்குன்னு தனியாக டைம் வச்சுக்கணும். பொழுதுகட்சிக்கு தனி டைம், கிரிக்கெட் கேம்ஸ், கிரிக்கெட் பார்க்குறது, ஃபுட்பால் பார்க்குறது, இப்படி ஏதாவது யூடியூப்ல படிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுவோம். இந்த மாதிரி இது பொருளுகட்சி. இந்த பொருளுகட்சிக்கிட்டே போக மாட்டாங்க. யாரு முழுவதுமாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துவாங்க, நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் தெரிஞ்சவங்க. ஓகே, அவங்க இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு கூட அவங்க பண்ண மாட்டாங்க. பிரபாத சொல்றாரு, ஒரு ரீசனாக ஒரு பக்தர் கூட சொன்னாரு, இந்த மாதிரி ஒருத்தர் முக்கியமாக முன்னேற நினைச்சிட்டு இருக்காரு பக்தியில, ஒரு உண்மையாக முன்னேற நினைக்கிறார். ஓகே, இப்போ இங்கே மேக்ஸிமம் இங்கே காலில் இருக்கவங்களும் சரி, இங்கே ரூமில் இருக்கவங்களும் மேக்ஸிமம் நம்ம ஒரு பெருமைக்காக அந்த பக்தி பயிற்சி பண்ணல, உண்மையிலே முன்னேறணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி உண்மையிலே முன்னேறணும்னு ஆசைப்படுறவர் இதை பொருளுகட்சி பண்ணுற ஒருத்தரை பார்த்துட்டு, ஒரு ஆணையும் ஒரு ஆண் பொருளுகட்சி பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இந்த மாதிரி கிரிக்கெட் கேம்லாம் என்ஜாய் பண்ணுறாரு, நம்ம பண்ண முடியலையே இப்படி நினைக்கிறதோ, இல்லை ஒரு பெண் இந்த மாதிரி என்கேஜ் ஆகிருக்கும் போது அவங்க ஏதாவது இஷ்டத்துக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியல நினைக்கிறதோ, அந்த மாதிரி நினைக்கிறதே விஷத்தை குடிக்கிற அளவுக்கு, அந்த விஷத்தை குடிக்கணும் இல்லையா, வில்லிங்கிலி விஷத்தை குடிச்சா என்ன மழை என்ன குடிப்பான் இல்லையா, அதோட நெஞ்சணும். ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சைத்தன்ய மகாபுரம் சொல்றாரு. அதனால நம்ம இந்த பொருளுகட்சி ஆரம்பத்தில் இன்ப மாதிரி தெரியும், அது வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சுல்ல. 40-50 வயசு வந்தாலே முடிஞ்சுது, 40 வயசுலேயே அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்னன்னு. இதுக்கப்புறமும் அந்த பொருளுகட்சி பின்னாலேயே போயிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, வாழ்க்கை உடல் இருக்க வரையும் இழுத்துடலாம், கடைசி வரையும் நம்ம ஏசிக்குள்ள இருந்துட்டு ஜாலியாக அப்படி போயிட்டு வரலாம், நம்ம வாழ்க்கையை சுற்றலாம், அப்படி இப்படி நினைச்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலுமே இது கிருஷ்ணனுக்கு அவங்க இறப்பு பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு அது முறைப்பே இருக்காது. கடைசி வரை என்ன பண்ணுவாங்க,
இந்த வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்வாங்க. ஓகே, இந்த வாழ்க்கை தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முட்டாள்கள்லாம் என்ன சொல்றாங்க, பாவத்தில் வந்து அனிமல்ஸுக்கு கம்பேர் பண்றாங்க. எந்த அனிமல் கம்பேர் பண்றாங்க? ஒட்டகம், அப்புறம் பன்றி, ஸ்வவித் பராக, உச்சரக்கரை, நாய், கழுதை இல்லையா, இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து கம்பேர் பண்றாங்க. ஓகே, ஏன்னா ஒட்டகம் வந்து அதுவே நல்ல சுவைப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும். எதை இனிப்பா இருக்கும்? சப்பாத்தி களி சாப்பிடும்போது அதில் உள்ள முள்ளு வந்து அதோடைய உதட்ட நாக்கை கிழிச்சு ரத்தம் வரும். ரொம்ப டேஸ்டா இருக்கே, அது ரத்தம் தான் சாப்பிடுது, டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிடும் ஒட்டகம். இதான் ஒட்டகம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு மாதிரி. நாய் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கும். யாருக்கு விசுவாசமா இருக்குது? அவருடைய மாஸ்டருக்கு. அதே மாதிரி தான் வேலை, ஒவ்வொரு வேலை கிடைக்கிற, வேலை கொடுங்க வேலை கொடுங்க. ஏன்னா எவ்வளோ படித்தாலும் வேலை இல்லைன்னா வேஸ்ட்டு இல்லையா? இந்த மாதிரி மனிதன் வந்து மாடர்ன் சொசைட்டியை வந்து பாகவத்தில் இப்படி கம்பேர் பண்ணுறான். இது எல்லாம் எதனால வருதுன்னா, நம்ம புறங்களை அனுபவிக்கின்ற ஒரு அந்த மிகப்பெரிய காரணத்தினால இதெல்லாம் வருது. ஓகே, ஆனால் ஒரு பக்தர் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரு முக்கியமான சென்டென்ஸ் படிச்சோம்ல, பக்தருக்கு என்ன தெரியுதுன்னா, he knows that the material condition of life is under supreme control of the Lord. Consequently, he is not disturbed by all kinds of material reactions, and he considers that to be a mercy of the Lord. இது ஒரு லைன் கொடுக்குறாரு பாருங்க பிரபாது. இது வந்து தத்தே அனுகம்பம் சுசமிக்ஷமானம், அந்த ஸ்லோகத்துடைய அந்த அர்த்தத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு எந்த விதமான பௌதிக வாழ்க்கையில வந்து கஷ்டம் வந்தாலும் அந்த ரியாக்ஷன் தான் கஷ்டம் தானே. ஒரு வட்டம் நல்லது மாதிரி தெரியும், அப்புறம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ரியாக்ஷன் வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு? அதில் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்கிறான். ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரியாக்ஷன் வரும்போது டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறார்? அது வந்து இட்ஸ் எ மெர்சி ஆஃப் த லார்ட், கடவுளுடைய கருணை அப்படின்னு நினைக்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா அவர் வந்து நிச்சயமா என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரங்களே சொல்லணும். அதே சமயம் புறப்பாடு கொடுத்த அந்த ஹோல் இதையும் எடுத்துக்கணும். வீட்டில் ஆர்த்தி பண்ணுறது, பக்தரோட சங்கம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கலந்துக்கிறது, இந்த மாதிரி இந்த பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வருது. நம்மளும் பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எவ்வளோ மாதாஜி குக் பண்ணாங்க, ஒரு ஐட்டம் பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? 45-50 செகண்ட்ஸ் அந்த ஷார்ட் வீடியோ. அதில் எவ்வளோ ஐட்டம் கவர் பண்ணாங்க பாருங்கள். எவ்வளோ மாதாஜி குக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அப்படியே ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம மனசில் மாத்திரம் சும்மா இந்த நாலேஜெலாம் வச்சுப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகிடும்? நம்மளுடைய புலன்களை அடக்க முடியாது. எப்படி வந்து குதிரை வந்து தறி தட்டு ஓடுதுன்னு சொல்லுவாங்க, தறி கெட்டு ஓடுது இல்லையா? கண்ட்ரோல் இல்லாத போய் ஓடும். அந்த மாதிரி நம்ம புலன்களும் அப்படி ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம ஆமாம், மூக்கணாங்க போட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். கடிவாளம் வந்து அது போட்டுருவாங்க இல்லையா? இல்லைன்னா அவ்வளோதான், அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிருஷ்ண உணவுன்ற கடிவாளம் போடலைன்னா நம்மளுடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம எல்லாமே கேட்டுப்போம் இந்த காதில், அப்புறம் இந்த காதுலேயே அது போயிடும். ஓகே, அதனால இது ஒரு வளைய மாதிரி நம்ம என்ன பண்ண ப்ரொடெக்ட் பண்ணிட்டே வரும். பக்தர்கள் சங்கமும் சரி, இந்த மாதிரி வாரம் பிரசாதம் பண்ணி இது ப்ரோக்ராம்னா என்ன? பக்தி விஷா ப்ரோக்ராம்னா என்ன? ஒருத்தர் பேசி உங்களால் மாற்ற முடியாது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுமே, எத்தனை பேர் யாருமே மாற மாட்டாங்க. ஓகே, எப்படி மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ண உணர்வுக்கு இங்கே வர்றாங்க, டிடி பார்க்குறாங்க, சில பேர் ஆர்த்திலாம் பண்ணுறாங்க இல்லையா? ஆர்த்தி ட்ரைனிங் கொடுக்குறவங்களாம் ஆர்த்தி பண்ணுறாங்க, பாடுறாங்க, அப்புறம் மாதாஜி பேசுகிறாங்க. சில மாதாஜி எல்லாம் குக் பண்ணுவாங்க, குக்கிங் கொண்டு வராங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஃபிலாசபி. ஏன்னா கலியுகத்தில் நிறைய ஃபிலாசபிலாம் புரியாதா இருக்கும். கொஞ்சோண்டு ஃபிலாசபி, கீர்த்தன் நடக்குது, இப்படிதான் இந்த சங்கத்துல தான் மாறுறாங்க. உடனே நினைக்கூடாது அந்த பிரபுஜி ரொம்ப அருமையா பேசுவாங்க, அந்த பிரபுஜி பேசணும்னு மாறிட்டேன். அது வந்து கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். உண்மை என்னன்னா, பிரபுபாதர் போட்டு கொடுத்த அந்த ஹோல் பேக்கேஜ், ஓகே, அதுக்குள்ள வந்ததுனால அவர் ஸ்லோவா மாறுறாரு. அது அவருடைய வேலை. அந்த பேசுறோடைய வேலை என்ன? கோஆர்டினேட்டர், அவ்வளவுதான். ஜஸ்ட் கோஆர்டினேட் பண்றாரு. நீங்கள்லாம் இந்த மாதிரி பிரசாதம் பண்ணணும், நீங்க வந்து பாடணும், நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்த்தி பண்ணணும், இவ்வளவுதான் அவருடைய வேலை. அவர் லிங்கிங் தான் பண்றாரு. லிங்க்னா தெரியல, கிளிக் பண்ணணும்னா அது பேஜ் போகும். அவர் தான் அவர் பண்றாரு. ஓகே, அதனால மாற்றம் எப்படி வருதுன்னா,
இந்த புக்கு படிக்கிறது, பிரபுபாதருடைய அந்த ஹோல் பேக்கேஜில் வந்து இந்த மாற்றங்கள் வருது. இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய மனதில் மாத்திரம் சில நாலேஜ் போய் தங்கிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ரியல் லைஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு லைஃப்லேயே தான் இருக்கும், மாறவே மாட்டோம். ஓகே, மாற்றங்களே இருக்காது, ரொம்ப ரொம்ப குறைவான மாற்றங்கள் தான். ஏன்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் இருக்கு இல்லையா, பகவான் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் மனசில் பதிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. அதனால மாற்றங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம 29 ஸ்லோகம் கிருத்திகா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். இப்போ 29 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி நான் படிக்கிறேன். பிரகிருத்தே குண சமூஹா சமூதா பிரபுதே குண சம்பூரா சஜ்ஜந்தே குண கர்மஷு சஞ்சந்தே குண கர்மஷு कर्मशु तान कृष्ण विदो मन्दान विदो मंदान कृष्ण विन्न विचालये படிங்க மாதாஜி. ஜட இயற்கையின் குணங்களால் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையவராக ஆகின்றனர். குறைவான அறிவுடன் செயல்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவைகளை நிலை பெற செய்யக்கூடாது. பொருளுரை: தங்களை ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய அறிவற்ற மனிதர்கள் பல்வேறு பௌதிக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வுடல் ஜட இயற்கையினால் அளிக்கப்பட்ட பரிசாகும். உடலை பற்றிய உணர்வில் அளவு கடந்து வைத்திருப்பவன் மந்த என்று அழைக்கப்படுகிறான். அறிவற்ற மனிதர்கள் உடலையே தான் என்று எண்ணிக்கொண்டுள்ளனர். உடலுடன் தொடர்புடையவர்களை உறவினர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். எந்த ஊரில் உடல் பிரிவு எடுத்ததோ அது அவர்களுக்கு வந்தனைக்குரியதாகும். ஒப்புக்கு செய்யப்படும் மத சடங்களே இறுதியானவை என்று கருதுகின்றனர். பௌதிக பட்டங்களுடன் விளங்கும் இத்தகைய மனிதர்கள் சமூக தொண்டு, தேச தொண்டு, பொதுநல தொண்டு ஆகிய செயல்களிலேயே விரும்பி செய்கின்றனர். இத்தகைய பட்டங்களால் வசீகரிக்கப்பட்டவர்கள் எப்போதும் ஜடத்தில் மும்முரமாக உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு என்பது வெறும் கற்பனை கதையே. எனவே அவர்களுக்கு இதில் விருப்பமில்லை. ஆன்ம வாழ்வில் ஒளியூட்டப்பட்டவர்கள் இதுபோல பௌதிகத்தில் ஆழமாக வீழ்ந்துள்ள மக்களை தொந்தரவு செய்ய கூட்டாது. ஒருவனது சொந்த ஆன்மீக செயல்களை அமைதியாக செய்வதே சிறந்தது. மதிமயக்கம் கொண்டோர் அகிம்சை மற்றும் இதர பௌதிக நற்செயல்களில் ஈடுபடுத்தப்படலாம். அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்ய மதிப்பு மிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்து அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்து கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லா விதமான அபாயகரமான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால நம்ம வந்து இக்னோரண்ட் பர்சனுக்கு வந்து ப்ரீச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அவங்கள வந்து நம்ம அவங்க காரியங்களை வந்து குறை சொல்லக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ளவங்களுக்கு கீழே உள்ள ஸ்டேட்டஸ் தெரியும் இல்லையா. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் ப்ரீச் பண்ணார். இப்போ ஓகே, அவர் வந்து இப்போ நம்ம கிளாஸுக்கு இப்போ வரதில்ல, வேறு ஊருக்கு போயிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் பிரபு, அப்போ வந்து என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாரு. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இதை தீவிரமாக இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டணும், நீங்களும் இல்லை அவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணணும், விநாயகர் கோயில் எழுப்பணும்லாம் சொன்னார். நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதெல்லாம் விட்டுறணும், நீங்கள் கிருஷ்ணன் தான் கும்பிடணும்னு நான் சொன்னேன். இது கரெக்டாக பண்ணுன்னு கேட்டார். நம்ம அப்படி பேசக்கூடாது. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறார், அவர் ஏதோ நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஓகே, ஆனால் அவருக்கு இந்த கடைசி நோக்கமான சர்வதர்மான பரித்தேஜ கிருஷ்ணன்ட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், அந்த ஸ்டேஜுக்கு அவர் வரல இன்னும். ஓகே, அதனால் அவரை வந்து அவர் நல்ல காரியம் ஏதோ பண்ணுறாரு, கிணறு வெட்டுறாரு, இல்லை கோயில் ஏதாவது கட்டுறாரு, சும்மா அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் வேஸ்ட் தாங்க. ஓடிபி இதில் அவர் ஏதாவது நல்ல காரியம் பண்ணும்போது அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவரை டிஸ்கரேஜ் பண்ணணும். அதையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது மாத்திரம் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுங்க, நீங்கள் இப்போ போகிற தெய்வம்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் கிடையாது. வேதங்களில் போட்டிருக்காரு. வேதங்களில் வந்து விநாயகர் இருக்காங்க, முருகன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்டியன் கும்புறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்க, அல்லாஹ் இருக்கிறார் முஸ்லீம்க்கு. இது யாருமே வந்து பொய் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாரு, பல பிறவிக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வர முடியும். ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கணும். ஒரே குடும்பத்தில் பிறந்து கூட அவங்களாம் என்ன பண்ண முடியாது, எல்லாருமே கிருஷ்ண பக்தியில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து வேற ஏதாவது டெமிகாடை கும்பிடலாம், முருகரை கும்பிடலாம், சிவனை கும்பிடலாம். இவ்வளோ இருந்தாலுமே அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உடனே நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, நான் பண்ணுறதா கரெக்டு, நீங்கள் பின்னால் வந்துடணும், இப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ப்ரீச்சிங்குமே இடம் பொருள் ஏவல் புரிஞ்சு தான் ப்ரீச்சிங். ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே கொண்டு வர முடியாது. கட்டாயப்படுத்தி நீங்கள் நாளைந்து கிருஷ்ண பக்தனை மாறிடணும், நான் எப்படி பண்ணிட்டேன் பாருங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணணும், அப்படிலாம் பண்ணவும் முடியாது அவங்களால. அந்த இண்டிபெண்டன்ஸை கிருஷ்ணனே கொடுத்துருக்காரு அந்த சோலுக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த இண்டிபெண்டன்ஸை அவங்கள்ட்டேருந்து பிடுங்க முடியாது. ஓகே, அது அவங்களா அந்தந்த ஸ்டேஜ் வந்தவொடனே தான் என்ன ஆவாங்க, மாறுவாங்க. அதனால் குடும்பத்தில் ஒருத்தர் பக்தராகிட்டு என் ஹஸ்பண்ட் மாறணும், என் குழந்தை மாறணும், எப்படி மாற முடியும்? இவங்க ப்ரே பண்ணணும், அவங்க ப்ரே பண்ணி அவங்க ஏதோ மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கிருஷ்ணன் கொடுத்தாருன்னா அந்த மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும், அவங்க ஃபேவரட்டாக இருந்தாலே போதும். நம்ம கிருஷ்ண இயக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, நிறைய கிருஷ்ணா ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்லை நம்ம இப்போ 29 பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம மலைவாசம் போடிய ப்ரீச்சிங் இருக்கு, அது கேட்கலாம். பிரபு சொல்லுங்க மாதாஜி. அந்த 5 இது ஏதாவது சொன்னீங்களா பிரபு, டைம்? அப்புறம் அது வந்து உங்களுக்கு வேணுமா, இருங்க, 14.23 நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லுங்க. 3.27 பிரபு. இல்லை அது கிடையாது, அது வந்து கரெக்டு, நீங்கள் சொல்ல கரெக்டு. இது வந்து வேற ஸ்லோகம் பகவத்கீதையில் இருக்கு. அதிஷ்டானா ததா கர்த்தா கரணம்ஷா பிரதக்கிரம், எடுத்துட்டீங்களா? 7 பாருங்க, அது ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆக்சுவலாக. அதிஷ்டான ததா கர்த்தா கரணம்ஷா பிரதக்கிரம் விவிதாஷ்டா பிரதக்ஷேஷா தெய்வம் செய்வாத்திர பஞ்சம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் எடுத்துடலாம், அப்படியே படிச்சிடலாம். எடுக்கலையா நோடி? 18.14 18.14 அதுல இருக்கு பாருங்க, அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க. 18.14 இருக்கு பாருங்க. அதாவது பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன் பாடி, இந்த உடல், பெர்ஃபார்மர், சரியா? பெர்ஃபார்மர்னா ஆன்மா. ஓகே, வேரியஸ் சென்சஸ், கரணம்னா சென்சஸ், அந்த புலன்கள், நம்மளுடைய முயற்சி, முயற்சினா இண்டிவர். ஓகே, அதிஷ்டானம் பிளேஸ், கர்த்தானா ஒர்க்கர் பெர்ஃபார்மர், கரணம்னா புலன்கள், பிரதக்விதம்னா நம்மளுடைய வெண்டிவர், நம்மளுடைய முயற்சி. இது 4 காரணம். 5வது காரணம் யாரு? தெய்வம், சூப்பர் சோல். ஓகே, 5 காரணம்: உடல், ஆன்மா, புலன்கள், முயற்சி, தெய்வம். இந்த 4மே பெர்ஃபெக்டா இருந்தாலுமே தெய்வம் இல்லை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. முடிச்சுக்கலாம் நம்ம. அப்போ வந்து மலையாள